Hi to all. So welcome to Target NPC. ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராசிரியர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற புத்தகம் வந்து அப்டேட் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம சேனலில் கூட வந்து பழைய புக்குக்கும் புது புக்குக்கும் என்ன மாதிரியான அப்டேட் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ அந்த வீடியோஸுடைய கமெண்ட்ஸில் வந்து நான் நிறைய பார்த்தேன். ஸோ அந்த அப்டேட் ஆகி இருக்கக்கூடிய புக்கிலேருந்து ஸ்டாலின் ஆட்சி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோஸாக வந்து போடுங்க. நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்து வீடியோஸாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம நேற்று கூட வந்து ஒரு லைவ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து அவர் சிஎம் ஆகிற வரைக்கும் அந்த கதையை வந்து சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அதுலேயுமே வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணேன். ஸோ கிளாரிட்டி வந்து சரியாக கிடையாது அந்த பிடிஎஃப் வந்து. ஸோ எழுத்துக்களை வந்து சரியாக ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கருத்துக்களை வந்து நான் அங்கே பார்த்தேன். ஸோ அதனால் ரெக்கார்டட் கிளாஸஸாகவே வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்டேட்டட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் நாம் டாபிக் பை டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் வந்து எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிளான திருக்குறள். ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க இல்லையா? மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல். சரி, ஓகே. ஸ்டாலின் ஐயாவுடைய வாழ்க்கை குறிப்பில் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த அப்டேட்டட் புத்தகத்தில். ஸ்டாலின் வந்து எப்போ பிறந்தார்? மார்ச் 1, 1953. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மு. கருணாநிதி, தயாளம்மாள் அவங்களுக்கு மூன்றாவது மகனாக தான் வந்து ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருப்பார், பிறந்திருப்பார். இப்போது மார்ச் 1, 1953 பிறந்திருப்பார். இவருடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் 1973 சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் வந்து பட்டம் வந்து பெறுறார். சரியா? சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் வந்து 1973 வந்து என்ன பண்ணுறாரு, பட்டம் வந்து வாங்குறாரு. ஓகேவா? தந்தையுடைய அரசியல் கலை ஆளுமை காரணமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இளம் வயதிலேயே வந்து நாடகக்கலை மற்றும் அரசியலுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருந்தார். சரியா? என்ன காரணம்? அவருடைய அப்பா வந்து ஒரு நல்ல எழுத்தாளர், நிறைய தமிழ் விஷயங்கள்லாம் வந்து நல்லா பண்ணுவார். பராசக்தி அப்படின்ற திரைப்படம் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஆளுமை மிக்க வந்து ஒரு தலைவர். எழுதக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய. ஓகேவா? தமிழ் ஓரியன்டாக அவருடைய சாயல் வந்து இருக்க தானே செய்யும். தந்தையின் அரசியல் கலை ஆளுமை காரணமாக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இளம் வயதிலேயே நாடகக்கலை மற்றும் அரசியலில் வந்து அவருக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹிண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. திருமண வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1975 ஆகஸ்ட் 20 அந்த டேட்டில் மு.க. ஸ்டாலினுக்கும் துர்கா அம்மையாருக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் வந்து நடக்குது. சரியா? அவங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ட் தென் செந்தாமரை அப்படின்ற 2 குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ. சரியா? அடுத்து பாருங்கள், அரசியல் வாழ்க்கை. இவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து சொல்கிறாங்க. எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரசியல் வாழ்க்கை வந்து 1973. சரியா? 1973 ஆண்டு திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த வருஷம் திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினராக மு.க. ஸ்டாலின் வந்து செலக்ட் ஆனார் அப்படின்றது கேட்கலாம். சரியா? எப்போது 1973 திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினராக இவர் வந்து செலக்ட் ஆகிறார். அண்ட் தென் 1975 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாலிட்டியில் படிச்சிருப்போம். எமர்ஜென்சி. 3 எமர்ஜென்சி இருக்கும். நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல் ஆர் கவர்னர் ரூல், இன்னொன்று ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. சரியா? தேசிய நெருக்கடி நிலை, இன்னொன்று வந்து ஆளுநர், அப்படின்னா வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். மாநில அவசர நிலை, அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லி 3 படிப்போம். ஆர்டிகல் 352, 56 அண்ட் தென் 60. ஓகேவா? பாலிட்டியில் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக வந்து வீடியோஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். இங்கே வந்து 1975 பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டர்னல் எமர்ஜென்சி. சரியா? எமர்ஜென்சியில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று இன்டர்னல் எமர்ஜென்சி. சரியா? உள்நாட்டு அவசர நிலை, இன்னொன்று வெளி அவசர நிலை அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். நம்ம பாலிட்டி வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம இந்த டாபிக் எமர்ஜென்சி டாபிக் வரும்போது இன்டெப்த்தாக பார்க்கலாம். அப்போது 1975 பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இன்டர்னல் எமர்ஜென்சி. சரியா? உள்நாட்டு நெருக்கடி நிலையை வந்து என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. சரியா? அப்போது தேசிய மற்றும் மாநில அளவில் அதை எதிர்த்த தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த எமர்ஜென்சியை வந்து யாரெல்லாம் வந்து எதிர்த்தாங்களோ, போத் சென்டர் அண்ட் ஸ்டேட், தேசிய மற்றும் மாநில அளவில் இதை எதிர்த்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. அப்போதைய தலைமையில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள், திமுக அரசு வந்து என்ன பண்ணுது, இந்த நெருக்கடி நிலையை வந்து எதிர்க்குது.
ஸோ எதிர்த்ததுனால மத்திய அரசு வந்து திமுகவை என்ன பண்ணுது, கலைக்குது. சரியா? ஸோ அப்போது திமுக ஆட்சி முதலாக கலைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்றது கேட்கலாம். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1975 வந்து கலைக்கிறாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்ற ரீசனை வந்து நம்ம சொல்லிட்டோம். சரியா? எதனால் வந்து கலைச்சாங்க அப்படின்ற ரீசனை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இதை அடுத்து முரசொலி மாறன், மு.க. ஸ்டாலின். ஸோ முரசொலி மாறன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25,000க்கும் மேற்பட்டவர்களை என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. எந்த சட்டத்தில் கைது பண்ணுறாங்க அதுதான் முக்கியம். மிசா சட்டம். ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய மேடை பேச்சுக்களை வந்து மிஸ்ஸாவே பார்த்தவன் நான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், பஞ்ச் டைலாக்லாம் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இந்த மிஸ்ஸா வந்து எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. குறிப்பாக பாலிட்டியில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நிறைய இருக்குது. மிஸ்ஸா சட்டம், பிபிஎம் சீகா சட்டம், சரி டடா சட்டம், பொட்டா சட்டம் சொல்லி நிறைய வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்து நிறைய டைம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மிஸ்ஸா சட்டத்தில் வந்து மோர் தென் 25,000 பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மிஸ்ஸா சட்டத்துடைய அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கணும், எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியணும், எப்போ வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஸ்ஸா சட்டத்துடைய அப்ரிவேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் இதுதான் மிஸ்ஸா சட்டத்துடைய அப்ரிவேஷன். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1971 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 1971 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மிஸ்ஸா சட்டம் வந்து எப்போ கேன்சல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ 1977 சென்ட்ரலில் வந்து ஆட்சி வந்து மாறும். சரியா? ஸோ ஜனதா கட்சி வந்து உங்களுக்கு ஆட்சிக்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த மிஸ்ஸா சட்டத்தை 1978 டேட்டோடு சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 3 1978 இந்த மிஸ்ஸா சட்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்ஸா சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1971, மிஸ்ஸா சட்டத்தை வந்து கேன்சல் பண்ண டேட்டு ஆகஸ்ட் 3, 1978. சரியா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மிஸ்ஸா சட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மோர் தென் 25,000 பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெருக்கடி நிலை ஒடுக்குமுறையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். ஸோ எமர்ஜென்சியில் வந்து எவ்வளோ காலம் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார் அப்படின்ற கேட்கலாம். ஸோ 1 இயர். சரியா? 1 இயர் கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸோ அந்த மிஸ்ஸா சட்டத்தில் கைதாகி வந்து உள்ளே இருந்திருக்கார். ஸோ மிஸ்ஸாவில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் சிறை வைக்கப்பட்ட சிட்டி பாபு காவல்துறையினர் தீவிரமாக தாக்கியதால் இறந்து போனார். மேடை பேச்சுக்களை நிறைய சொல்லியிருப்பார். ஸோ என் கூட இருந்தால் சிட்டி பாபு வந்து அவருடைய இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய அவருடைய பேச்சுக்களை நம்ம கேட்டிருப்போம். ஸோ சிட்டி பாபு அவர்களை வந்து காவல்துறையினர் தீவிரமாக தாக்கியிருப்பாங்க. அதனால் வந்து அவர் இறந்து போயிருப்பார். சரியா? ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய வந்து ஆறாத வடுவாக வந்து திமுகவில் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களை தீவிரமான அரசியலில் பங்கு பெற வைத்து பக்குவப்படுத்தியதில் இந்த சிறைவாசத்துக்கு பெரும் பங்கு உண்டு. ஸோ மு.க. ஸ்டாலினை ஒரு தீவிர அரசியலில் ஈடுபட வைச்சதற்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து எது ப்ளே பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மிஸ்ஸா சட்டத்தில் வந்து கைதாகி சிறைக்கு போனார் இல்லையா. ஸோ இது வந்து அவருடைய வாழ்க்கையில் அவரை அரசியலில் தீவிரமாக ஈடுபடுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது, ஒரு முக்கியமான வந்து ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. மிஸ்ஸா சட்டத்தில் வந்து உள்ளே போனார். அவர் எப்போ வந்து ரிலீஸ் ஆனார் அப்படின்னா ஜனவரி 23, 1977. சரியா? ஸோ 1977 ஜனவரி 23 அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இளைஞர் அணியை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இளைஞர் அணி வந்து தொடங்கியிருக்காங்க எப்போது, 1980 வந்து தொடங்கியிருக்காங்க, ஜூலை 20. ஸோ இளைஞர் அணி 1980 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜூலை மாதம் 20 எங்கே, மதுரையில் இருக்கக்கூடிய ஜான்சிராணி பூங்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருக்கு இளைஞர் அணி மாநில செயலாளர் பொறுப்பு தரப்பட்டது. இந்த பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தளபதி என்று அழைக்கப்பட்டனர். மேபி எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் தளபதி அப்படின்னு சொல்லி அரசியல் சார்பாக தளபதி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்கலாம். கொஷின் எடுக்கிற யாராச்சும் குசும்புக்காரனாக இருந்தாலும் வந்து கேட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ விஜயம் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் ஆப்ஷன் ஏல என்ன பண்ணலாம், ஒன்று விஜயை வைக்கலாம், அப்புறம் வந்து ஸ்டாலினே வந்து கேட்கலாம். சரியா? ஸோ கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, இன்கேஸ். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போது அரசியல் சார்ந்த கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து உள்ளே வைக்கிறாங்க. சரியா? ஜஸ்ட் ஃபன்காக சொன்னேன்.
ஸோ மேபி வந்து கேட்கலாம். ஸோ அப்போது இளைஞரணி அமைப்பு எப்போது ஜூலை 20, 1980 மதுரையில் ஜான்சிராணி பூங்காவில் வந்து என்ன பண்ணுறாங்க, தொடங்கியிருக்காங்க. ஸோ அவருக்கு இளைஞரணி மாநில செயலாளர் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுப்பில் வந்து அவர் சூப்பராக வந்து செயல்பட்டதுனால தான் மு.க. ஸ்டாலினை வந்து தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து சட்டமன்ற வரலாறு. ஸோ சட்டமன்ற வரலாறு வந்து பார்ப்போம். ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்களின் தேர்தல் வரலாறு கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தின் வரலாற்றுடன் இரண்டரை கலந்துள்ளது. ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஸோ அடுத்து பாருங்கள், 1984 ஸோ 1984 ஆண்டு முதல் 2021 வரை 9 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு அதில் 7 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ இது கேட்கலாம். ஸோ 1984 வந்து ஸ்டார்ட் ஆகுது அவருடைய ஜேர்னி. சரியா? ஸோ 1984 2021 வரைக்கும் 9 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். சரியா? 9 தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு. சட்டமன்ற தேர்தல் ஞாபகம் இருக்கட்டும். சரியா? ஸோ போட்டு 7 எலெக்ஷன்ஸில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றி வந்து பெறுறார். சரியா? ஸோ வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, முதலமைச்சராக என்ன பண்ணிகிட்ருக்காரு, பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் எந்தெந்த எலெக்ஷனில் ஜெயிச்சார், ஸோ எந்த தொகுதியில் நின்னார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1984 சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெறுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாரு, 1000 விளக்கு தொகுதி. ஸோ ஃபஸ்ட்டு டைமு 1000 விளக்கு தொகுதியில் வந்து என்ன பண்ணுறாரு, போட்டி போடுறார். போட்டியிட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே என்ன பண்ணுறாரு, தோல்வியை சந்திக்கிறாரு. ஸோ 1984 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் வந்து போட்டியிட்டு முதல் தேர்தலிலேயே தோல்வியை தழுவுகிறார். அண்ட் தென் 1989 ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ஸில் அதே 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்றத்தில் நுழைகிறார். ஸோ அப்போ மேபி கேட்கலாம், ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்திற்குள் வெற்றி பெற்று நுழைந்த ஆண்டு எப்போது, 1989. எந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சார், 1000 விளக்கு தொகுதி, 1000 லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 விளக்கு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார். அப்போது திமுக ஆட்சியை பிடித்திருந்தது. 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி 1991 அதாவது 1991 கலைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கலைக்கப்பட்ட ஆண்டு 1975. சரியா? திரும்பவும் 1991 என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஸோ அடுத்து 1991 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோக்குறாரு, அப்புறம் ஜெயிக்கிறாரு, திரும்பவும் தோக்குறாரு. சரியா? ஸோ 1984 தோக்குறாரு, 1989 ஜெயிக்கிறாரு, 1991 தோக்குறார். சரியா? அதே 1000 விளக்கு தொகுதியில் போட்டிட்டு என்ன பண்ணுறாரு, தோல்வியை தழுவுறார். ஸோ திமுகவில் கருணாநிதியை தவிர அனைவரும் தோல்வி அடைந்தனர். காரணம் ராஜீவ்காந்தி. ஸோ அந்த எலெக்ஷன்ஸில் வந்து எல்லாருமே தோக்குறாங்க எக்ஸப்ட் கருணாநிதி. என்ன காரணம் அப்படின்னா, ராஜீவ்காந்தியை வந்து அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, கொலை பண்ணியிருப்பாங்க. சரியா? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ காரணம் வந்து ராஜீவ்காந்தி அனுதாபலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 1996 1996 ஆண்டு தேர்தலில் மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அகெயின் 1996 அதே 1000 விளக்கு தொகுதியில் வந்து என்ன பண்ணுறாரு, போட்டியிட்டு வந்து ஜெயிக்கிறார். இந்த தேர்தலில் திமுகவிற்காக மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்தால் இந்த முறை திமுக ஆட்சியை பிடித்தது. ஸோ எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ஃபுல்லாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தீவிர பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறார். ஸோ அதன் விளைவாக இந்த டைம் வந்து திமுக வந்து ஜெயிக்குது. எப்போது, 1996. ஸோ 2003 திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ 2003 திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெற்றது. சரியா? 2004 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40. சரியா? ஸோ ஜெயலலிதா அம்மையார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க 40ம் நமதே அப்படின்னு சொல்லி. ஸோ 40 இடங்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். ஸோ அப்போது எந்தெந்த ஆண்டில் 1000 விளக்கு தொகுதியில் வந்து போட்டிட்டு ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அகெயின் 2006 1000 விளக்கு தொகுதியில் வந்து போட்டியிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிக்கிறார். இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. இந்த அமைச்சரவையில் மு.க. ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். இதை கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. எந்த எலெக்ஷன்ஸில் இருந்து அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து பணியாற்றினார் அப்படின்னு நம்பி கேட்கலாம். சரியா? 2006. ஸோ அந்த எலெக்ஷன்ஸில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த அமைச்சரவையில் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றுகிறார். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் மேபி கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், 2008 ஆண்டு திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார்.
ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ சிஎம் வரைக்கும் எப்படி வந்து பயணித்து வந்திருக்காரு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2008ஆம் ஆண்டு திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 28 தொகுதியில் வெற்றி பெற்றது. ஸோ 2008 என்ன பண்ணுறாங்க, பொருளாளராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 2009 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 28 தொகுதிகளில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க. 2009 தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அப்போது எக்ஸாமில் கேட்கலாம், தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ உதயநிதி ஸ்டாலின் தான் ஃபஸ்ட்டில் வைப்பாங்க. சரியா? ஸோ நிறைய பேருக்கு வந்து இவர் ஸ்டாலின் வந்து இருந்தது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய பேர் கூட வைக்கலாம். ஸோ 2009 இவர் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுடைய முதல் துணை முதலமைச்சராக நியமிக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் மு கருணாநிதியிடமிருந்து பொறுப்புகள் மு.க. ஸ்டாலினுக்கு தரப்பட்டன. அது கரெக்டாக தானே? ஸோ அப்பா கிட்ட வந்து பையனுக்கு போகிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண் சமூகத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு அரசர் வந்து இருக்கார் அப்படின்னா அடுத்து அவருடைய மூத்த பையனுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அரசு கட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து பல அரசு திட்டங்களை தொடங்கி வைத்தார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருந்தார். சரியா? ஆனால் 2011 அவர் வந்து எந்த தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு, கொளத்தூர் தொகுதியிலேருந்து போட்டியிடுறாரு. ஸோ அப்போது 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிக்கிறார். சரியா? இது எக்ஸாம்ஸில் கேட்கலாம். முதலாக ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் வந்து எப்போ வந்து நின்று ஜெயிச்சார் அப்படின்னு கேட்கலாம். 2011. இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்கவில்லை. திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக மு.க. ஸ்டாலின் தெரிவு செய்யப்பட்டார். ஸோ அந்த 2011 எலெக்ஷன்ஸில் வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிக்கல. ஸோ 10 வருஷம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. 2021 தான் என்ன பண்ணார், ஆட்சியை வந்து பிடிச்சிருப்பார். ஸோ 2011 ஆட்சியை பிடிக்கல. இருந்தபோதிலும் திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். சரியா? ஸோ அடுத்து 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நமக்கு நாமே என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். வெற்றி பெற்றார். ஸோ இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்கவில்லை. ஆனாலும் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இங்கே 8 இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது வந்து இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. 89 இடங்கள். சரியா? ஸோ இதை வந்து யாராச்சும் புக் வச்சுருந்தீங்க, அப்டேட் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கல. சரியா? நமக்கு நாமே அப்படின்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அப்படி மேற்கொண்டும் திமுகவால் ஜெயிக்க முடியல. சரியா? ஆனாலும் திமுக வந்து தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே 89 இடங்கள் வெற்றி பெற்று பலமான எதிர்க்கட்சியாக வந்து திமுக வந்து அமையுது. சரியா? ஸோ இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. 8 பக்கத்தில் 9 போடலை. புது புக் யாரும் வச்சுருந்தீங்கன்னா வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் வீடியோஸில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். 2017ஆம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு திமுக பொதுக்குழுவின் மூலம் அக்கட்சியின் செயல் தலைவர் ஆனார். ஸோ அவருடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். அதனால் 2017ஆம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலினை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கட்சியோடைய பொதுக்குழுவின் ஒப்புதல் மூலம் என்ன பண்ணுறாங்க, திமுகவுடைய செயல் தலைவராக என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்து கருணாநிதி வந்து இறந்துருவார். சரியா? ஸோ 2018 ஐ திங்க் ஆகஸ்ட் மாதம்னு நினைக்கிறேன். ஸோ 2018 வந்து கருணாநிதி வந்து இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் திமுகவுடைய தலைவராக என்ன பண்ணுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியின்றி ஒருமனதாக அந்த கட்சி வந்து முடிவு செய்யும், தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து இவர் மேயராக வந்து இருந்திருக்கார். ஸோ த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸில் வந்து இவர் மேயராக வந்து நிறைய டைம் இருந்திருக்காரு. ஸோ அப்போ ஒரு மேயராக இருக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்ற அந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ மேயராக மு.க. ஸ்டாலின் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மேயர் தேர்தலில் வெற்றி பெற்று அக்டோபர் 12 அன்று சென்னை மாநகராட்சியின் 44வது மேயராக பொறுப்பேற்றார். ஸோ ஸ்டாலின் அவர்கள் எத்தனாவது மேயராக வந்து பொறுப்பேற்றாரு அப்படின்னு மேபி கேட்கலாம். சரியா? ஸோ சென்னை மாநகராட்சியுடைய 44வது மேயராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறார். எப்போது? அக்டோபர் 12, 1996. சரியா? அக்டோபர் 12, 1996 மெட்ராஸோடைய சென்னை மாநகராட்சியோடைய 44வது மேயராக வந்து இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்துக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பதால் முதன்முறையாக மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர். ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு, சரியா, சட்ட திருத்தத்துக்கு பிறகு
தேர்தல் வந்துச்சு. சரி, அதனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் முதல் முறையாக மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் அப்படின்ற பெருமையை ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்குது. எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா. அடுத்து 2001ஆம் ஆண்டு மீண்டும் சென்னையின் மேயராக போட்டியிட்டு 2வது முறையாக வெற்றி பெற்றார். அப்போது இதில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் எப்போ வந்து மேயராக வந்து ஆகிறாரு, எத்தனாவது மேயராக வந்து அவர் ஆகிறார், சென்னை மாநகராட்சியுடைய எத்தனாவது மேயராக ஆகிறார். ஓகேவா. 1. 2வது, தமிழ்நாட்டில் முதன்முறையாக மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். 3வது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் 2வது டைம் சென்னை மாநகராட்சியோட மேயராக வந்து எப்போ வந்து ஆனார் அப்படின்னு கேட்கலாம். 2001. ஓகேவா. ஸோ இது எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அடுத்து சென்னை அப்படின்னாலே சிங்கார சென்னை அப்படின்ற பெயர்கள் நம்ம சினிமாக்கள்லையும் சரி மற்ற எல்லா விஷயமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிங்கார சென்னை. ஸோ அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாலின் சென்னை மேயராக இருந்தபோது சிங்கார சென்னை என்ற முழக்கத்தை முன்னெடுத்தார். சரியா, மேபி இதை கேட்கலாம். ஸோ யார் வந்து சென்னை மேயராக இருந்தபோது சிங்கார சென்னை அப்படின்ற முழக்கத்தை முன்னெடுத்து சென்னை மாநகராட்சியுடைய முன்னேற்றத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கலாம். யார்? ஸ்டாலின் அவர்கள் தான். சென்னை மாநகரத்தின் சாலைகள் புதுப்பொலிவு பெற்றன. இவரது ஆட்சியில் 9 பெரிய மேம்பாலங்களும் 49 குறும்பாலங்களும் கட்டப்பட்டன. இது தவிர 18 முக்கிய சந்திப்புகளில் பூங்காக்களும் நீர் ஊற்றுகளும் அமைக்கப்பட்டன. 81 பூங்காக்கள் சுத்தம் செய்யப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டன. ஆசியாவின் 2வது மிகப்பெரிய கடற்கரையான சென்னை மெரினாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. பெரம்பூரில் உள்ள ஆடு மாடு இறைச்சி கூடம் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் நவீன முறையில் பராமரிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே என்னது, ஜஸ்ட் அந்த சிட்டிக்குள்ளே வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ ரோடு வந்து கரெக்டாக போடுவாங்க, பாலங்கள் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கரெக்டாக வந்து பராமரித்து கொடுத்துருப்பாங்க, பார்க்கை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த மாநகராட்சியில் செய்யக்கூடிய நார்மல் விஷயங்கள் தான். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. ஆனால் மேலே இருக்கக்கூடிய சிங்கார சென்னை அப்படின்ற முழக்கத்தை வந்து யார் முன்னெடுத்தது, சென்னை மாநகராட்சியில் யார் மேயராக இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ அடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. சரியா, கேட்டால் வந்து ஷாக் ஆகிடுவீங்க. என்னென்ன அவார்ட்லாம் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆட்சி, நிர்வாகம் மற்றும் சமூக மேம்பாட்டு பங்களிப்புகளுக்காக இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. சரியா. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, நிர்வாகம் மற்றும் சமூக மேம்பாட்டு பங்களிப்புக்காக அவரை பாராட்டும் வகையில் அண்ணா யூனிவர்சிட்டி இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டர் பட்டம். சரியா, டாக்டர் பட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. 1. 2வது, அமெரிக்காவில் உள்ள கென்டக்கி மாகாணத்தில் காமன்வெல்த் அளிக்கும் மிகப்பெரிய விருதான கென்டக்கி கலர்னல். சரியா. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கென்டக்கி மாகாணத்தில் காமன்வெல்த் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய விருதான கென்டக்கி கலர்னல் விருது மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது. 2. 3வது, அவருடைய சேவையை பாராட்டி அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லெண்ணெய் தூதராகவும் நியமிக்கிறாங்க. ஸோ கென்டக்கியோடைய நல்லெண்ணெய் தூதராகவும் இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு கௌரவம் வந்து கொடுக்குறாங்க. 4வது, 2003ஆம் ஆண்டு ஐரிஷ் பன்னாட்டு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்குகிறது. ஸோ ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2003 ஐரிஷ் பன்னாட்டு பல்கலைக்கழகமும் இவருக்கு டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அமெரிக்காவில் கென்டக்கி அப்படின்னு மாகாணத்தில் இருக்கக்கூடிய காமன்வெல்த் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய விருதான கென்டக்கி கர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதும் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக அவரை பொது சேவைக்காக பாராட்டி கென்டக்கியின் நல்லெண்ணெய் தூதுவராகவும் அம்பாசடர், சரியா, குட்வில் அம்பாசடர் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் தூதுவராகவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அமைச்சராக மு.க. ஸ்டாலின். ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களின் தீவிர பரப்புரையால் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. ஸோ 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, கட்சியோடைய வெற்றிக்கு வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. சரியா. ஸோ திமுக ஜெயிக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். கேட்கலாம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006. ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக என்ன பண்ணுறாரு, 2006 to 2011 அந்த பீரியடில் வந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு சிறப்பான நிர்வாகியாக தனது திறமைகளை வளர்த்து கொண்டார். மேபி கேட்கலாம், எந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான நிர்வாகியாக அவருடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கலாம். 2006 to 2011. 1,75,493 மகளிர் சுய உதவி குழுக்களை நிறுவி மாநிலம் முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்குவதில் முக்கிய பங்காற்றினார். இது ரொம்ப முக்கியம். இப்போது
எஸ்பெஷலி வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன்கள் நிறைய கொடுத்து அது ரிலேட்டடான விஷயம் நிறைய பண்ணுவாங்க. சரியா? ஸோ இவர் 1,75,493 மகளிர் சுய உதவி குழுக்களை நிறுவி மாநிலம் முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்குவதில் முக்கிய பங்காற்றினார். ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஒகேனக்கல் மற்றும் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டங்கள் போன்ற பல்வேறு விரிவான திட்டங்கள் தொடங்கினார். இதுவும் கேட்கலாம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டங்கள். ஸோ இந்த 2 திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு போன்ற பல்வேறு விரிவான குடிநீர் திட்டங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடங்கி வந்து வச்சுருக்காரு. சரியா? சரி, ஓகே. ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ இந்த தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த ஒகேனக்கல் பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த தருமபுரி அண்ட் தென் கிருஷ்ணகிரி கொஞ்சம் அந்த பார்டரில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பற்கள் வந்து ரொம்ப வந்து கரக்கரையாக இருக்கும். சரியா? ஸோ அது என்ன காரணம்? ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலும் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து மிளகு வந்து போட்டு குடிப்பாங்க எப்பயுமே. சரியா? ஸோ என்ன காரணம், ஏன் வந்து அவங்களுடைய பற்கள் வந்து கரையாக இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வந்து அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு 16வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 6, 2021 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்று மே 2 அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஸோ தமிழ்நாட்டுடைய 16வது சட்டப்பேரவை தேர்தல் எப்போ நடக்குது? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடக்குது 2021. ஒரே கட்டமாக நடந்து எப்போ வந்து ரிசல்ட் விடுறாங்க? மே 2 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தேர்தல் முடிவுகள் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ வாக்குகள் வந்து பதிவாகுது அப்படின்னா 72.78%. தமிழ்நாட்டில் இந்த 16வது சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகக்கூடிய மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை 72.78%. திமுக வந்து மொத்தம் 133 தொகுதிகளை ஜெயிக்குது. திமுக தனி பெரும்பான்மையாக ஜெயிக்குது. அதுதான் முக்கியமான விஷயங்க. ஸோ திமுக 133 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. சட்டமன்றத்தின் திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இந்த தேர்தலில் திமுக அதிமுக ஸோ எவ்வளவு வந்து ஓட்டு வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ திமுக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தனி பெரும்பான்மையாக 133 இடங்களை வந்து வாங்கியிருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு 18. சரியா? ஸோ காங்கிரஸ் வந்து 18 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் விசிகா ஸோ 4 சீட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஒரு 2. சரியா? ஸோ மொத்தம் திமுக ப்ளஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகளை சேர்த்து 159 இடங்களை வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க. அதில் திமுக மட்டும் தனி பெரும்பான்மையாக 133 வந்து என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறாங்க. ஸோ அதிமுக கூட்டணி வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக மட்டும் 66 தொகுதிகளில் வந்து ஜெயிக்கிறாங்க. அதிமுக மட்டும் 66 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அதனுடைய கூட்டணி கட்சிகளான பாமக ஸோ பாமக வந்து ஒரு 5 ஜெயிக்கிறாங்க. அண்ட் தென் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு 4. ஸோ அப்போது மொத்தம் 75 சீட்ஸ் வந்து அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறாங்க. அதில் அதிமுக மட்டும் 66 சீட்ஸ் வந்து என்ன பண்ணுது? ஜெயிக்குது. ஓகேவா? ஸோ 2021 மே 6 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை குழு ராஜினாமா செய்தது. ஏன்னா தேர்தலில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் சிஎம் யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜினாமா வந்து பண்ணுவாங்க. சரியா? ஸோ அஃபிஷியலாக வந்து அப்போ மே 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பண்ணுவார்? ராஜினாமா பண்ணிடுவார். ஸோ மே 6, 2021 அதே டேட்டில் தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டின் 15வது சட்டப்பேரவையை அதிகாரப்பூர்வமாக வந்து என்ன பண்ணுறாரு? கலைக்கிறார். சரியா? அதே டேட்டில் வந்து 15வது சட்டப்பேரவையை அதிகாரப்பூர்வமாக வந்து கலைச்சிட்டு அதே டேட்டில் மே 6, 2021 தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக நியமனம் செய்தார். அதே டேட்டில் தான் நடக்குது. சரியா? ஸோ கொரோனா தொற்று நோயின் 2வது அலைக்கு மத்தியில் மே 7, 2021 அன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். ஸோ என்றைக்கு வந்து பதவி ஏற்கிறார்? மே 7ஆம் தேதி தான் பதவி ஏற்கிறார். சரியா? ஸோ மே 7, 2021 அன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி பதவி வந்து ஏற்கிறாரு. அவர் கூட சேர்ந்து 34 அமைச்சர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க? பதவியை வந்து ஏற்றுக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே ஒரு 5 அரசாணைகளை வந்து அவர் என்ன பண்ணுவார்? வெளியிடுவார். சரியா? அந்த 5 அரசாணைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரசாணை, கொரோனா பெருந்தொற்று காலங்களில் மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்காக மாநிலத்தில்
அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 4000 வழங்கப்படும். சரியா? ஸோ கொரோனா பீரியடில் வந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக யாரெல்லாம் வந்து அரிசி அட்டை வச்சுருக்காங்களோ, சரியா, ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த குடும்பத்துக்கு 4000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓவை என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி வெளியிட்டார். ரெண்டாவது, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டார். மூன்றாவது, மே 8 முதல் சாதாரண கட்டண பேருந்துகளில் அனைத்து பெண்களும் இலவசமாக பயணம் செய்யலாம். பின்னர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போது மூன்றாவதாக வந்து அந்த மகளிருக்காக இலவசமாக பேருந்து விட்டாங்களே விடியல் பயணம் திட்டம். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. நான்காவது பாருங்கள், 100 நாட்களுக்குள் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதற்கான புதிய துறை உருவாக்கப்பட்டது. ஸோ அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார், பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய மனுக்களெல்லாம் போடுங்க, நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் 100 டேஸ்க்குள்ளே சரியா நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய குறைகளை வந்து நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு தனி பிரிவையை வந்து உருவாக்கினார் சிஎம் ஆனதுக்கப்புறம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 5வது, தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படும் கொரோனா சிகிச்சைக்கான செலவுகள் அனைத்தும் முதலமைச்சரின் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கொரோனாக்காக வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்தும் முதலமைச்சருடைய சுகாதார காப்பீடு திட்டம், சரியா, அந்த திட்டத்துக்கு கீழே சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ காம்ப்ரிஹென்சிவ் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு 5 ஜிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரியா? ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் வந்து எப்போ பிறந்தார், அவருடைய குடும்ப வரலாறு கொஞ்சம், அண்ட் தென் வந்து மிசா சட்டம் ரிலேட்டட் சில விஷயங்கள் பார்த்தோம். அண்ட் தென் அவர் வந்து எப்பப்போ என்னென்ன தொகுதியில் ஜெயித்தார், எப்போ தோத்தார், எப்போ வந்து அவர் வந்து செயல் தலைவர் ஆனார், எப்போ தலைவர் ஆனார், எப்போ வந்து போட்டி போட்டு ஜெயித்தார். சரியா? அப்புறம் மேயராக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது எல்லாமே பார்த்தோம். அண்ட் தென் சிஎம் வந்து எப்போ ஆனார், எவ்வளோ தொகுதி ஜெயிச்சாங்க அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இப்போ கடைசியாக பார்த்தது சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருப்பார். அந்த ஜிஓ பற்றின விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோஸ் வந்து நான் முடிச்சிக்கிறேன். அடுத்து பார்ட் 2ல் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு கமிட்டிஸ் வந்து நிறைய போட்டிருப்பார். ஸோ என்னென்ன கமிட்டிஸ் வந்து போட்டார், சரியா, பொருளாதார குழு நிறைய போட்டிருப்பாங்க, பார்ப்போம். அந்த கமிட்டியை வந்து ஒரு வீடியோவாக பார்ப்போம். அது பார்த்ததுக்கப்புறமா அவர் வந்து என்னென்ன திட்டங்கள் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தார், அதனுடைய அவுட்கம்ஸ் என்ன, அது ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து என்ன இருக்குது. ஸோ வெங்கடேசன் புத்தகத்தில் ஐயா அவருடைய புத்தகத்தில் கொடுத்துக்கூடியது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. சரியா? கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குது, ஓகேவாக இருக்கா, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு செய்யுங்க. ஸோ நான் பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாடிஃபிகேஷன்ஸ் நான் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க கொஞ்சம். ஸோ சேனல் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டுக்கு ரீச் ஆகும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் வந்து நமக்கு இருக்கும். சரியா? நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி அது நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி வந்து இருக்கும். சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.